ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து டே 2 இன் மூணார். நாங்கள்லாம் நேரமாக இப்போ மார்னிங் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:30 ஆச்சு. ஸோ நேரமாக எல்லாருமே ஒண்டர்லாக்கு கிளம்பிட்டோம். ஸோ டேரெக்டாக பஸ்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாய்ஸ்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. ரூம் செக் அவுட் பண்ணிட்டு இதான் கைஸ் ரூம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. ஃப்ரண்ட்டில் இங்கே மிரர், இது பாத்ரூமு, இங்கே ஒரு டிவி செட்டப் இருக்குது. அந்தாண்ட கபோர்டெலாம் ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி. அவ்வளோதான் கைஸ், இதான் ரூம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒண்டர்லாவுக்கு பர்ஃபெக்டாக கிளம்பியாச்சு பேக் பேக்கோட. அஜய்லாம் அழகாயிட்டான். ஸோ ஆக்சுவலாக ரூம் பற்றி சொல்லி ஆகணும் கைஸ். ரூம் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அதே மாதிரி ஃபுட்டு நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம். டுடே வெற்றிகரமாக ஒண்டர்லாவை போய் ஒண்டர்லாவை ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோ ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய்ஸ்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அக்கா ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ரூம்லாம் எப்படி இருந்துச்சு? ரூம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பாத்ரூம்லாம் வந்துச்சு. ஸோ கைஸ் ரூமில் அந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும். மற்றபடி வேறெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கைஸ் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் இந்த ஒன் டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் உண்மையாகவே சூப்பராக இருக்குதோ. இருங்க ஹோட்டல் ஃபுல்லாக காமிக்கிறோம். இதுதான் கைஸ் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். கார் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. ஏர்லி மார்னிங் 6:30 ஆகுது. ஆகாஷுங்களா ஏர்லி மார்னிங் 6:30 தான் ஆகுது. இந்த டைமுக்கே ஆட்டோ எல்லாம் ரெண்டலுக்கு கிளம்பிடுச்சு கைஸ். ஒரு மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி பயங்கர சில்னஸாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே பேசிகிட்டு இருக்க வாயிலே போக வரும். ஆகாஷ் இந்த கிளைமேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கிளைமேட் ரொம்ப குளிருது கைஸ். ஒன்றும் முடியல, வாயிலேருந்து இது என்ன சொல்கிறது, முடியல எங்களால். ஸ்வெட்டரு மஃப்ளர்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சத்தியமாக அந்தளவுக்கு குளிருது கைஸ். நாங்கள் வந்து நைட் ரூம் விட்டே வெளியே வரல. ஃபுல்லாக ரூம்லேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. நீங்கள் சப்போஸ் மூணார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு தேவைங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் ஒரு கைண்ட் அட்வைஸ். அந்த கார் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ரூமில் இருக்கவங்கலாம் உண்மையாக தங்கமானவங்க கைஸ். பரோட்டாலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. கிட்டத்தட்ட 30 பரோட்டா பக்கம் இருந்தாங்க. குழம்பு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது நாங்களே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். என்னடா என் ஃபோனு பார்த்தீங்களா ரிங்குர்ரா கைஸ் பாருங்க. வாயில போகும். ஹாய் ஹாய் காய்ஸ். அதான் நான் சொல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் வாயில் புகை ஃபுல்லாக வரும்னு சொல்லிட்டு கௌபாய் வாயில் புகை விட்றான். கார்த்தி விடுறான் பாருங்க காய்ஸ். கார்த்தி குட் மார்னிங் மாப்பிள்ள. எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து நேராக எங்கே போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்க்கு தான் போக போகிறோம். ஓ மை காட். சரவணா பவன் ஹோட்டல் இருக்கு. சரவணா பவன் எங்கே? அவங்க பக்கத்தில் அங்கே இருக்கு பாருங்க, போர்டு தெரியும். அதுவும் ஹோட்டல் சரவணா பவன் பியூர் வெஜ். கிரீஷ் ஒன்றும் சரியில்லை கிரீஷ். எல்லாம் கைஸ் இந்த நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. இது ரெட் ஸ்டார் ஹாலிடேஸ்ந்து. ஸோ ரூம்க்கு ஆப்போசிட்லேயே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு லாட்ஜ் இருக்குது. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரவணா பவன் ஹோட்டல் பக்கா வெஜ்ஜு. ஸோ இங்கே மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே ட்ரை பண்ணல. நான் முன்னாடி ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணேன் கைஸ். நான் ட்ரை பண்ணலன்னு தானே சொன்னேன். என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு கேளுங்கடா ஃபஸ்ட்டு. கைஸ் தெரியுதா உங்களுக்கு? வாயில போக வருது பயங்கரமாக இருக்கும். ஸோ ஓகேங்க, நான் பஸ்க்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை இருங்க பஸ்ஸை காமிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நான் vlog எடுக்கும்போது அங்கேருந்து கிளம்பும்போது பஸ் வந்து ஃபுல்லாக இருட்டில் இருந்தது. அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் உங்களுக்கு vlogல காமிக்கிறேன். கைஸ் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் எந்த ஒரு 100 to 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பஸ்ஸு நிறுத்தியிருந்தாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக ரோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நேரோவாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இடம் அந்தளவுக்கு இல்லை. ஃபுல் டிராஃபிக் ஆயிரும். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் இது ஒரு பஸ், இது யாருன்னு தெரியல. பின்னாடி க்ரீன் கலர் பஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பஸ். இதுதான்
பாருங்க அஜய் முன்னாடி நின்று கை காமிச்சிட்டு இருக்கோம். வணக்கம் பிரதர். ஓ இதான் நம்ம பஸ் கைஸ். பாத்துக்கங்க ஃபுல்லா பயங்கர 30 சீட் பஸ் பாருங்க. 30 சீட். அண்ணா ஹாய் சொல் வெளிய தலை விட்டு சொல்லலாம். இவர்தான் கைஸ் நம்ம டிரைவர். ஓகே கைஸ். அவ்வளவுதான் இப்போ நம்ம பஸ் ஏற போறோம். பஸ் ஏறிட்டு ஸ்ட்ரைட்டா ஒண்டர்லா கிளம்ப போறோம். ஒண்டர்லா தான் சோட்டா நிக்கறே போட்டிங்க அதுக்கு அப்புறம் ஒண்டர்லா. ஓ சோட்டா நிக்கிற டெம்பிள் தானே கொச்சின்ல. சோட்டா நிக்கறே டெம்பிள் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து டிஜே போட்டிங்க. மூணு ஒண்டர்லா நைட் ஈவினிங்கா மால் லுலு மால் கொச்சின். அதுக்கு அப்புறம் நேரா காலேஜுக்கு பறக்குறோம். ஹாய் गाइस, இப்போ வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு டிராவல்ஸ்ல போயிட்டு இருக்கோம். சோட்டா நிக்கறே டெம்பிள் பாத்துங்க. அது போயிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் பாருங்க. A few moments later. கைஸ் ஒண்டர்லா கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன்ல. பஸ் ஏறினோடனே கொஞ்ச நேரம் சாங்கெல்லாம் வைப் பண்ணிட்டு செம்ம டயர்டுங்க. திரும்பவும் பட்டு பாய்ஸ் எல்லாருமே தூங்கிட்டோம். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்டாக வண்டியை பஸ் இங்கே பெட்ரோல் பங்க்கில் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக சாப்பிட போகிறோம். ஸோ காந்தி இஸ் ஹியர். ஆகாஷ் இங்கே இருக்கான். நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். ஆகாந்தி போகலாம். ஸோ நம்ம தேவா பாருங்க ஆள் எப்படி மஜாவாக இருக்கு. வணக்கம்ல மாப்பிள்ள. இது என்ன ஊரா? கொச்சின் பக்கம். இது என்ன ஊர்? இந்த ஊர் பேர் தெரியலையா? கேரளா. கைஸ் கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் என்ன ஊருன்னு எங்களுக்கு தெரில. என் வாய்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரில. கிளியராக இருக்கிற வரலும் சந்தோஷம். காந்தி கண்ணன் தனிமையில் போகாத வாடா. எங்க ஊர் பேர் ஆட்டோ கேஸ். இது என்ன இது? ஏய் அது பெட்ரோல் பங்க்டா. ஊர் பேரே அதுதான். டீ கடை எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். டீ கடை பாரு, பெரிய கடை. ஸோ கைஸ் டீ கடையை பார்த்தா போயிட்டு இருக்கோம். ஜீவ டீ கடை தான்டா. இது ஃப்ரெஷ் ஜூஸ் கடைடா. ஸ்நாக்ஸ் ஜூஸ் பேக்கரி போட்டுருக்கா. மாதிரி பேக்கரின்னு போட்டுருக்கு. ஆமாம் அப்போ அங்கே டீ இருக்குங்கிறியா? கண்டிப்பாக இருக்கும். நான் ஹாய் சொல்லுங்க. வணக்கம் பிரதர். காய்ஸ் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். டீ கடை பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோ டீ ஸ்பாட். வா போய் டீ குடிப்போம். வாடா மணி இங்கே டீ குடிப்போம். சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டாலும் வயிற்ற கலக்கிட்டு வந்துடும். சாப்பிட்டா வயிற்ற கலக்கு. காய்ஸ் சாப்பிட்டு நான் போய் ஒன்றரை வாட்டர் கேம்ஸ்லாம் விளையாடும்போது விளையாட முடியாது. காய்ஸ் ஆய் வர ஆரம்பிச்சிடும். காந்தி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே? எனக்கு லைட்டாக சாப்பிடலாம்னு சொல்லுவேன். லைட்டாக சாப்பிட்டுக்கலாம்டா. ஒன்றரை லேட் அதிகமாக நீ ஒன்றரை சாப்பிடாம போனாலும் அதுவும் வாய்க்கு கலக்கிவிடும். ஒண்டர்லால ரேட் அதிகம் ரைட்டு. ஆனால் ரொம்ப சாப்பிட்டோம்னு எடுத்து பிடிச்சிங்களா? ஸோ காய்ஸ் எனக்கு வந்து டீ சொல்லியிருக்கேன். டீ வந்து நான் என்றைக்குமே கொஞ்சம் சக்கரை அதிகமாக தான் குடிப்பேன். அதுவும் நான் டீ குடிக்கிற பழக்கமே நமக்கு கிடையாது. இந்த மாதிரி பசங்க கடை ஏதாவது கடைக்கு வந்து நான் மட்டும் தான் டீ குடிப்பேன். எல்லாம் வடை போண்டா எடுத்துகிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பாக ஒண்டர்லா போகும்போது பாருங்கள் எத்தனை பேர் வாந்தி எடுக்கிறானுங்க மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி பஸ்ஸில் வரும்போது தலைவன் தான் வெளியே விட்டுட்டு வாக்கணும் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகேங்க டீ குடிக்க போகிறேன். சக்கரை அதிகமாக இது காய்ஸ். பர்ஃபெக்டாக டீ வந்துடுச்சு. இப்போ நம்ம டீ அடிக்க போகிறோம். நல்லா தாங்க இருக்கு. இது பார்ப்போம். எல்லா கடையும் ரவுண்ட் அடிக்கலாம்டா. ஏன்டா எல்லாம் இட்லி சாப்பிட அங்கே ஆப்போசிட்ல இட்லி ஷாப்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே இருக்காங்களா? வாந்தி எடுக்காம இருந்தா சரி எது சாப்பிட்டாலும். வாந்தி எடுத்துட்டா என்ன தெரியுமா பிரச்சனை? வாந்தி எடுக்கிறது கூட மேட்டர் இல்லடா. வாந்தி எடுத்துட்டோம் நீங்க ஒன்றரை கேம்ஸ் விளாட்றாங்கிற மைண்ட் செட்டே போயிடும். ஒரு மாதிரி சோகமா கம்முனே உட்காந்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். நான் பாதி காய்ஸ் இங்க பாருங்க ஏதோ புதுசாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஆகாது. யாரும் அதை யூஸ் பண்ணாதீங்க. vlogல பதிவு பண்ணாதீங்க. ஸோ ஓகேங்க பசங்களாம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் ஹோட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் vlog கன்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல் ஐஃபையருக்கு எல்லாம் பாருங்க படையே இறங்கிடுச்சு. இல்லை எப்படி என்ன பார்த்தா திங்க போகிறது 4 தோசை தான் ஒரு தோசை 50 ரூபா கணக்கு கன்ஃபார்ம் கம்பல்சரி. இல்லை அதிகமாக கூட வரும்.
அதிகமாக கூட வரும், வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கைஸ் இங்கே பாருங்க சிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கிருஷ்ணர் சிலைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக தான் ஹோட்டல் வந்திருக்காங்க. என்னென்ன இருக்குது மெனு எடு. ஆனால் ஆம்பியன்ஸ்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது ஹோட்டலில். பசங்களாம் ஒரு மாதிரி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க ஹோட்டலில். கைஸ் இதுதான் மெனு கார்டு. பாய்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 5 பிளைன் ரோஸ்ட்டு, ஒரே ஒரு சாயா யாருங்கன்னா அவனுக்கு. இங்கே சுற்றி இருக்க நாங்கள் 5 பேருமே பிளைன் ரோஸ்ட் சாப்பிட போகிறோம். 5 minutes later. கைஸ் ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ண பிளைன் ரோஸ்ட் வந்துருச்சு. காந்தியெல்லாம் பாருங்கள் செம்ம ஆரோக்கியில் சாப்பிட்டுருக்கலாம். ஸோ பக்காவாக இருக்குது பார்க்க, செம்மையாக கொண்டு வந்துருக்காங்க. மீனாக்கு வந்து ஒரு சாய். ஸோ இதுக்கு மேலே எனக்கும் பசிக்க ஆரம்பிக்குது. நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாக் பண்ணி போட்டாங்க. கைஸ் இப்போ ஒரு ஹோட்டல் காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நாங்கள் வந்து 5 பிளைன் ரோஸ்ட்டு ஒரு சாயா குடித்தோம். ரியலாக பிளைன் ரோஸ்ட் வந்து செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. காய்ஸ் நான்லாம் ஒரு பிளைன் ரோஸ் 500 போட்டுருவாங்கன்னு பார்த்தேன், 70 ரூபா தான் போட்டாங்க. ஒர்த்தாக இருந்துச்சு காய்ஸ், உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹோட்டலும் ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. டாய்லெட்டும் பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த ஹோட்டல் தான் தனியாக ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ காய்ஸ் இப்போ எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நாங்களும் இப்போ பஸ்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்து என்ன பிளான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ் ஏறிடுவோம். பஸ் ஏறிட்டு எல்லாம் தூங்கிடுவோம். டிரைவர் கொண்டு போய் நீட்டாக ஒண்டர்லாவில் எங்களை இறக்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒண்டர்லா போயிட்டு தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் உங்களுக்கு பயங்கரமாக கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். யாருமே தமிழில் பேச மாட்டாங்க, எல்லாம் ஏதோ பாஷையில் பேசுகிறாங்க. அங்கே மூணாரில் கூட நிறையா தமிழ் பேசி பார்த்தேன். இங்கே இந்த சிட்டி சைடில் இது என்ன, இது ஏதோ தெரியல, ஊர் பேர்லாம் தெரில. ஊர் பேர் ஆட்டோ கேஸ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். அது பெட்ரோல் பங்க்டா. இங்கானா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தமிழ் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே மலையாளத்தில் தான் பேசுகிறாங்க. ஊர் பேர் மூவட்டுப்புள்ளாடா. ஊர் பேர் வந்து மூவட்டுப்புழா. ஆமாம், இந்த அலப்புழா மாதிரி இங்கே இது என்ன ஊர், மூவட்டுப்புழா. காய்ஸ் ஒரு பையன் பஸ்லேயே உட்காந்துக்கிட்டு டீ குடிக்க வாடானா பார்சல் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டான். காய்ஸ் இதோ பஸ்ஸுங்க இருக்கு. நீட்டாக பஸ்ஸில் ஏறி கிளம்புறதா அடுத்து. ஓகேங்க, இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு ஒண்டர்லா போயிட்டு அதுக்கப்புறம் வாக் கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. காய்ஸ் சொன்ன மாதிரியே ஃபைனலாக இப்போ நாங்கள் வந்து ஒண்டர்லாவில் ரீச் ஆகிட்டோம். ஒண்டர்லா முன்னாடி தான் நிற்கிறோம். காய்ஸ் அவ்வளோதான். நம்ம பாய்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை இங்கே நிற்கிறாங்க. இந்த கேங் தான் நம்ம பாய்ஸ்லாம். பார்க்கறதுக்கு குப்பை போகிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் நல்ல பசங்க தான். பார்த்துக்கோங்க என்ன காய்ஸ். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வைப் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறேன். என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிய? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். பரவாயில்ல விடுங்க காய்ஸ். கட்டமே அப்படியே அற்புதமாக இருக்குது காய்ஸ். அப்படியே சுற்றி காட்டுறான். காய்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே ஒண்டர்லாக்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு இந்த நைலான் ட்ரெஸ் இருந்தால் தான் இங்கே வந்து ப்ளே பண்ண விடுவாங்க வாட்டர் கேம்ஸில். அதனால் பாய்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2-3 பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்கோம். எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கேங் மட்டும் எல்லாம் மாறிடுச்சு. இந்த பிளாக் டிஷர்ட்லாம் நம்ம கேங் பேக் ஸ்குவாட். 7000 பேர் இருக்காங்களாம் உள்ள. இல்லையா? மாட்டிக்கிட்டாங்க பாய். வீடியோ கரெக்ட் மாட்டிக்கிட்டேன்.
எத்தனை பொண்ணுங்க கேட்கறான் இந்த இவனா கௌபாய் பாருங்க. நம்ம எங்க போனோம்? நாமெல்லாம் ஒரு பக்கம் போய் அவனுக்கு திட்ட போறானே நம்மளையா? காய்ஸ் எங்க போகணும் எப்படி வரணும் எதுவுமே தெரியல. வாட்டர் ரைடு 12 PM to 6 PM வாங்க வாட்டருக்குள்ள போவோம். ட்ரை கேம்ஸ்லாம் வேஸ்ட், வாட்டர் கேம்ஸ்குள்ள பூந்துடலாம். கைஸ் எப்பயுமே இந்த மாதிரி பார்க்லாம் வந்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ட்ரை கேம்ஸ்குள்ளே போங்க. மற்றபடி வாட்டர் கேம்ஸில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வாட்டர் கேம்ஸ் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வாட்டர் கேம்ஸ் சூப்பராக இருக்கும் கைஸ். இதோ எங்கே போகிறதுனே தெரிலதான். இங்கே ஏதோ தண்ணி அடிக்குதா இங்கே பாருங்க. இந்த அக்கா பாட்டுக்கு வராங்க. சரி என்னடா இது கைஸ்? இது பாருங்க கைஸ். காய்ஸ் இதுதான் காய்ஸ். இவ்வளோ கேம் இருக்காங்க கைஸ். இப்போ என்ன பிளான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ட்ரை கேம்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை கேம்ஸ் முடிச்சுட்டு தான் நாங்கள் வாட்டர் கேம்ஸ் போவோம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வாட்டர் கேம்ஸ் போயிட்டோம்னா ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக வெட்டாயிரும். வெட்டானதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை கேம்ஸில் விளையாட அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேலே அந்த ஃபோன் வெளியே வச்சிருக்கிறது என்னமோ ரிஸ்க்குன்னு தோணுது. போகலாமா காய்ஸ்? நாங்கள் இப்போ ஒரு வாட்டர் கேம்ஸை கண்டுபிடிச்சி போயிட்டு இருக்கோம். வாட்டர் கேம் சாரி ட்ரை கேம். லிஃப்ட் பண்ண வேணாமா? சின்ன ஹைட். இது கீழே பார்த்தாலும் மேலே பார்த்து பிடிச்சிக்கோ. அவங்க மேலே இடிச்சு போகுது. காய்ஸ் பாருங்க. இதுதான் நம்ம ஹைட் லிமிட். இதுக்கு மேலே தங்கிட்டு அங்கே மேலே அஞ்சு ஓட்டுறோங்க. பை பை. Much later. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம வந்து ஒன்றெல்லாம் முடிச்சிட்டோம். காலையில் எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? 11:45க்கு வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:34 ஆச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு காய்ஸ். இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். அதோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இன்னும் பயங்கரம். கண்குள்ளா காட்சிகள்லாம் நிறையா இருக்கும். தப்பாக்குதுண்ணா. நானும் கிரிசால் பார்த்து ரசிச்சிட்டோம். நீங்களும் பார்த்து ரசிங்க. அவ்வளோதான் காய்ஸ். பாய். பயங்கரமாக இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், பார்க்கிங்லேருந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் தரமாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 11:45க்கு நம்ம உள்ள என்ட்ரி ஆனோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு போனோன்னா ஒரு 2 ட்ரை கேம் விளாண்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸில் இறங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து டைம் 5:34, கிட்டத்தட்ட 5:40 ஆக போகுது. இப்போ வந்து நம்ம வெளியே வந்துட்டோம் கைஸ். 6 மணி வரலும் தான் பார்க் ஓப்பனில் இருக்கும். ஸோ யார் வந்தாலும் சரி, வண்டர்லாவில் வந்து டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரலும் தான் இருக்கும். வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்ட்லலாம் பிளான் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போவே இன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ரைடே வந்திருக்கோம். இப்போவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்மர் ரஷ்ஷு. நீங்கள் வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். உங்களால் எதுவுமே ப்ளே கூட பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் பார்க் பண்ணியிருக்க பஸ்க்கு போயிட்டு அப்படியே நேராக என்ன தெரிகிறது, பார்க் பண்ணியிருக்க பஸ்க்கு போயிட்டு அப்படியே நேராக இது டிஜே போட்டிங், அதுக்கப்புறம் நைட் வந்து லூலு மால் கொச்சினை கவர் பண்ணோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜில் ட்ராப் பண்ணிடுவாங்க கைஸ். 3 hours later. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொச்சினில் ஆப்போசிட்டில் போட் ஹவுஸ் இருக்குது. போட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது கைஸ். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்துகிட்ருக்கோம் பாய்ஸ் கூட. பாய்ஸ்லாம் பாருங்கள் உட்காந்துருக்காங்க. என்கிட்ட இப்போது ட்ரைபாட் இல்லை, என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், வந்துட்டுருக்கான். அவன் வந்தோடனே ட்ரைபாடில் கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு vlog கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கரெக்டாக கொச்சினில் தான் இருக்கோம். எனக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இப்போ டைம் கரெக்டாக 8:25ங்க. ஸோ 8:30க்கு வந்து போட் வந்துடும். அதுக்கப்புறம் டிஜே போட்டிங் இருக்குது நமக்கு. ஆனால் கன்ஃபார்மாக இன்னும் தெரில. ஏன்னா கொஞ்சம்
5 to 10 மினிட்ஸ் முன்ன பின்ன ஆகலாம். ஏன்னா நிறைய குரூப் வந்திருக்காங்க போட்டிங்காக. நான் கரெக்டாக கொச்சின் ஹைவேலே நின்று பேசிகிட்டு இருக்கனால உங்களுக்கு சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு தெரில. இருந்தாலும் நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து செகண்ட் இயர் ஐவி அப்போ வந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 1 டே ட்ரிப் மட்டும் கொச்சினுக்கு மட்டும் வந்திருந்தோம். இப்போ வந்து 2 டேஸ் ட்ரிப்பாக வந்திருக்கோம். ஃபஸ்ட் டே வந்து மூணார் நம்ம கவர் பண்ணியிருந்தோம், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் டே வந்து கொச்சின் போட் ஹவுஸ் கவர் பண்ணிருக்கோம். இது முடிச்சுட்டு டேரெக்டாக லூலு மால் தான் போக போகிறோம். ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்டதுங்க, பார்க்கில் விளையாடணும் அப்படிங்கிறதுனால சாப்பிடவே இல்லை. ஸோ மதியம் சாப்பிடவே இல்லை, காலையில் சாப்பிட்டது, திரும்ப நைட்டு தான் சாப்பிடணும். போட்டிங் முடிச்சுட்டு வந்து தான் அங்கே லூலு மால் போயிட்டு அங்கே பக்கத்துலேயே ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது, அங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிடணும். யூடியூபர் வராரு. டிஜே போட்டிங்க்கு வந்திருக்கோம். வாய்ஸ் உங்களுக்கு கேட்காது, அதனால வீடியோ மட்டும் பாருங்க. போட்டிங் போகிறோம், ஒருத்தரம் வரும்போது டிஜே. கைஸ் பேக்ரவுண்ட் பார்த்து தெரியுதா, கொச்சின் போட் ஹவுஸ்ல தான் இருக்கும். ஓகே கைஸ், இதுக்கு மேலே நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்ல எடுத்து ஆட் பண்ணுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போட்டிங் முடிச்சுட்டு அங்கே போகும்போது உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஃபைனலாக டிஜே போட்டிங் முடிச்சாச்சு. செம்ம வைப்பு கைஸ், உண்மையாக ஒர்த்து வைப்பு. ஸோ அடுத்த டீம் வந்து என்ன டிஜே போட்டிங்காக கிளம்பிட்டாங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே எங்களுக்கு செம்ம பசி, ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பை. 2 hours later. கைஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லூலு மாலுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தான் இருக்கோம். உம்மிஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஹோட்டல் பேர். ஸோ இங்கே தான் சாப்பாடு சாப்பிட்லாம் வந்திருக்கோம் கைஸ். காலையில் சாப்பிட்ட சோறு, ஒண்டர்லாலையும் சாப்பிடல, டிஜே போட்டிங் பண்ணும்போது சாப்பிடல. இப்போ கரெக்டாக நைட் 11:30 ஆயிடுச்சு, இப்போ தான் சாப்பிட்டே வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு லூலு மால் ஓப்பனில் இருந்தால் உள்ளே போவோம், அப்படி இல்லைன்னா பஸ் ஏறி நேராக காலேஜ் கிளம்புறது தான். ஓகேங்க, இதுக்கு மேலே நான் மந்தி பிரியாணி சாப்பிட போகிறோங்க. எல்லோரும் மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். மந்தி பிரியாணி தான் சாப்பிட போகிறோம் கைஸ். ஸோ எங்கள் 2 பேரோட அவுட்ஃபிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நான் வந்து சாப்பிட்றதுல ஒரு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காலேஜ் பஸ்க்கு எதுன்னா நம்ம பஸ்க்கு போயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வாக் பண்ணி பண்ணுறேன். சப்போஸ் மால் ஓப்பனில் இருந்தால் மால்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் கைஸ். The next day. கைஸ் ஃபைனலாக ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் வந்துட்டோம். இப்போ காலேஜிலேருந்து நேராக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னோடய திங்ஸ்லாம் இருக்குது கைஸ், அது மட்டும் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறது தான். ஆக்சுவலாக லூலு மால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டயர்டில் அங்கேயே ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டோம். ஃபுல் டயர்டில் vlog பண்ணவே மறந்துட்டேன் கைஸ். நைட்டு ஃபுல் தூக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டே 3 கரெக்டாக காலையில் 9:30க்கெல்லாம் காலேஜ்கிட்ட வந்துட்டோம். அடுத்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். ஓகேங்க, இதுக்கு மேலே நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய்.